തമിഴ്നാട്ടിൽ ഇത്തവണ എടപ്പാടി പളനിസ്വാമിയുടെ നേതൃത്വത്തിൽ എൻ.ഡി.എ സർക്കാർ രൂപീകരിക്കുമെന്ന് ഈറോഡ് മൊടക്കുറിച്ചി മണ്ഡലത്തിലെ എൻ.ഡി.എ സ്ഥാനാർത്ഥി കീർത്തിക. 2021 ചരിത്രത്തിൽ ആദ്യമായി താമര വിരിഞ്ഞ മണ്ഡലത്തിൽ ഇത്തവണയും വലിയ ഭൂരിപക്ഷത്തിൽ വിജയിക്കാൻ കഴിയുമെന്നും സ്ഥാനാർത്ഥി ജനം ടിവിയോട് പറഞ്ഞു. തമിഴ്നാട്ടിലെ 27 ബി.ജെ.പി സ്ഥാനാർത്ഥികളിൽ ഏറ്റവും പ്രായം കുറഞ്ഞ സ്ഥാനാർത്ഥിയാണ് കീർത്തിക. കീർത്തികയുടെ തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചാരണത്തിന് കേന്ദ്ര ആഭ്യന്തരമന്ത്രി അമിത്ഷാ തന്നെ മൊടക്കുറിച്ചി ശിവഗിരിയിൽ ഇന്ന് നേരിട്ട് എത്തിയിരുന്നു. അരുൺ ആലത്തൂർ തയ്യാറാക്കിയ റിപ്പോർട്ടിലേക്ക്. തമിഴ്നാട്ടിൽ തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചാരണം അവസാന ലാപ്പിലാണ്. സ്ഥാനാർത്ഥികളൊക്കെ പരമാവധി വോട്ടർമാരെ നേരിൽ കണ്ട് വോട്ട് ഉറപ്പിക്കാനുള്ള ഒരു നെട്ടോട്ടത്തിലാണ്. ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത് ഈറോഡിനടുത്തുള്ള മൊടക്കുറിച്ചി മണ്ഡലത്തിലാണ്. ഈ മൊടക്കുറിച്ചി മണ്ഡലത്തിൻ്റെ പ്രത്യേകത എന്നുള്ളത് കഴിഞ്ഞ 2021 തെരഞ്ഞെടുപ്പിൽ ചരിത്രത്തിൽ ആദ്യമായിട്ട് താമര വിരിഞ്ഞ മണ്ഡലമാണ്. ഈ മൊടക്കുറിച്ചി മണ്ഡലത്തിൽ കഴിഞ്ഞ തവണ 254 വോട്ടുകൾക്കാണ് ബി.ജെ.പി വിജയിച്ചത്, എൻ.ഡി.എ സ്ഥാനാർത്ഥി വിജയിച്ചത്. ഇത്തവണ വലിയ ഭൂരിപക്ഷം നേടി മണ്ഡലം നിലനിർത്തുകയാണ് ബി.ജെ.പിയുടെ ലക്ഷ്യം. ഇത്തവണത്തെ സ്ഥാനാർത്ഥി എന്നുള്ളത് കീർത്തിക എന്നതാണ് സ്ഥാനാർത്ഥിയുടെ പേര്. സ്ഥാനാർത്ഥി ഇപ്പോൾ നമ്മുടെ കൂടെ ചേരുകയാണ്. போனவாட்டி டைரக்ட் டிஎம்கேவோட ஃபைட்டு 254 ஓட்டுக்கு வின் பண்ணியாச்சு. இந்த வாட்டி எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருக்கீங்களே, எப்படி போகுது பிரச்சாரம்? அனைவருக்கும் வணக்கம். கேரள மக்களுக்கு வணக்கம். நான் கிருத்திகா, வேட்பாளர் மொடக்குறிச்சி தொகுதி. போன வாட்டி 281 வாக்கில் வெற்றி பெற்றாங்க டிஎம்கேவை எதிர்த்து போட்டியிட்டு. ஏன்னா போன வாட்டி தாமரை சின்னத்தை கொண்டு சேர்க்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி, ரூரல் பெல்ட், அதனால் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அண்ட் நாங்கள் எதிர்த்து போட்டியிட்ட அந்த வேட்பாளர் டிஎம்கேல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பயணிக்கிற ஒரு வெட்ரியன் இன் பாலிட்டிக்ஸ். அவங்கள எதிர்த்து நின்று போட்டியிட்டு 281 வாக்கில் வெற்றி பெற்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த வாட்டி களம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா தாமரை புதுசு இல்லை, அண்ட் மொடக்குறிச்சி மக்களுக்கும் நான் புதுசு இல்லை. ஒரு கடந்த 4-5 வருஷமாகவே மொடக்குறிச்சி மக்களோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அறம் சேரிட்டி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நல்ல விஷயங்கள், அறம் கிளினிக், அறம் உணவகம், அறம் யாத்திரை, அறம் வேலைவாய்ப்பு, என்வாயன்மெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நான் மக்களோட இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கனால எதிர்பார்ப்பு இந்த வாட்டி ரிசப்ஷன் மக்கள்கிட்ட இருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்கள் ஆதரவாக கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். இதெல்லாம் விஷயங்க ரொம்ப பிரச்சார விஷயம். இதெல்லாம் பிரச்சாரத்துக்கு என்னெல்லாம் நீங்கள் சொல்லுறீங்க? பிரதானமாக நீங்கள் செஞ்ச டெவலப்மெண்ட்டு, மோடிஜி டெவலப்மெண்ட்டு, அதோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு சொல்கிறதா, அது மாதிரி டிஎம்கேவோட ஊழல், அதெல்லாம் மக்களுக்கு திறந்து காணிக்கணும். ரொம்ப பரிச்சயமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம கொண்டு வந்தது ஜல்ஜீவன் திட்டம் அமல்படுத்தினது. வீடுதோறும் குடிநீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, அது மட்டும் இல்லாமல் நிழல் கூடம், சமுதாய கூடம், மக்களுக்கு அங்கன்வாடி அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்காகவே போன பீரியடில் இருந்த எம்எல்ஏ அம்மா பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்களோட மருமகள் தான். ஸோ அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போதே நான் அவங்களோட சேர்ந்து பயணிச்சும் போது ஸோ மக்களுக்கான அந்த ஆதரவு பெருமாறியான அளவில் கிடைச்சிது 2 பேர்த்துக்குமே. அது மட்டும் இல்லாமல் மோடிஜியோட திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் மருந்தகம்லேருந்து நிறைய விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லேருந்து, மருத்துவ முகாம்லேருந்து நிறைய விஷயங்கள் அப்புறம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்லேருந்து நிறைய திட்டங்கள், கிசான், பிஎம் கிசான் திட்டம்லேருந்து எல்லா திட்டங்களும் அமல்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தாங்க எம்எல்ஏ அம்மா. அதனால நிறைய பயனடைஞ்சாங்க மக்கள். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அப்புறமா பாலியல் பலாத்காரம் எல்லாம் நிறையா நடந்திருக்குது கேள்விப்பட்டேன். இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறாங்க. பிகாஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு குற்றங்கள், கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த 5 வருஷத்தில் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் சட்ட ஒழுங்கில் குறைவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் கட்டாயம் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது, மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், சட்ட ஒழுங்கு சீரமைக்கணும், போதை கலாச்சாரத்தை தடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அமித்ஷா கூட இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தது ரொம்பவே உங்களுக்கு கூடுதல் அதிர்ஷ்யமாக இருந்துங்க?
ரொம்பவே பேரானந்தமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு என்னோட லைஃப்லன்னு சொல்லலாம். முதல் முறையாக மொடக்குறிச்சி மண்ணுக்கு ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் வந்தது இதுதான் முதல் முறை. அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லுவேன் இந்த மொடக்குறிச்சி மண்ணுக்கும் மக்களுக்கும். இதை தாண்டி அவர் வந்து அந்த உமன் பில்லை கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த உமன் பில்லை வந்து கேன்சல் பண்ண அந்த எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு நான் சொல்லுவேன். ஒரு வேட்பாளர், ஒரு 40 வயது இளம் வேட்பாளர், பிஜேபியில் 27 கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் கூட நான் தான் இளம் வேட்பாளர் அந்த 27ல், அதுவும் விமன். ஸோ அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கேட்டு இங்கே மக்களை வந்து மீட் பண்ண அந்த தருணம் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கு இந்தியாவுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, திஸ் இஸ் வாட் வி ஆர் ஃபார். விமன் ஷுட் கம். விமன் முன்னாடி வரணும், விமன் பாலிட்டிக்ஸ் வரணும், அசம்பிளிக்குள்ளே வரணும், பார்லிமெண்ட்டுக்கு வரணும். விமனுக்கான சட்டத்தை அமைக்கும் பொழுது அந்த விமன் உள்ள ஒரு போர்டு மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் இன்றைக்கி நிகழ்வாகவே காமிச்சிருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்லுவேங்க. கடைசி ஒரு கேள்வி, இந்த வாட்டி ஒரு அரசியல் மாற்றம், மொடக்குறிச்சி நீங்கள் பெரிய வாக்குக்கு வின் பண்ணுவேன்னு சொன்னேன், இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? கட்டாயம் எடப்பாடியார் ஐயா ஆட்சி வரணும்னு இந்த தமிழ்நாட்டு மக்களே ஏங்கிட்டு இருக்காங்க. அவரோட நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணற்ற நலத்திட்டங்கள். அது குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, விமனுக்காக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி, முதியவர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யோசிச்சு ஒரு மக்கள் தலைவனாக அத்தனை நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த என்டிஏ கூட்டணியில் அமைய போகிற இந்த ஆட்சி கட்டாயம் மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி பெஸ்ட். ഏതായാലും ബി.ജെ.പിയുടെ 27 സ്ഥാനാർത്ഥികൾ എൻ.ഡി.എയിൽ മത്സരിക്കുന്നുണ്ട്. അതിൽ ഏറ്റവും പ്രായം കുറഞ്ഞ സ്ഥാനാർത്ഥിയാണ് കൃത്തിക. അവർ കൃത്യമായിട്ട് തന്നെ ഈ മണ്ഡലം നിലനിർത്താൻ കഴിയുന്നു മാത്രമല്ല, ഈ തമിഴ്നാട്ടിൽ തന്നെ ഇത്തവണ ഒരു രാഷ്ട്രീയ മാറ്റം തന്നെ ഉണ്ടാവും, എൻ.ഡി.എ സർക്കാർ രൂപീകരിക്കുമെന്നുള്ള പ്രതീക്ഷയാണ് പങ്കുവയ്ക്കുന്നത്. പി.ആർ. മനൂപിനൊപ്പം അരുൺ ആലത്തൂർ, ജനം, തമിഴ്നാട്.